நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன்ஷாட் வீடியோ எடிட்டர் இது வந்துட்டு ஒரு பேசிக்கான வீடியோ எடிட்டர் சாஃப்ட்வேருங்க. இது வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்துட்டு www.openshot.org. இதிலேருந்து நம்ம ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், டவுன்லோட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணுதுங்க. அதாவது நம்ம விண்டோஸ்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், மேக்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், லினக்ஸ்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு டவுன்லோட் ஆகிடும். சரி வாங்க டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓப்பன்ஷாட் ஓப்பன் பண்ண உடனே வந்துட்டு இப்படி தாங்க இருக்கும் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு. சரிங்களா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்லாம் வரும். இங்கே பாருங்கள் வீடியோ ப்ரிவ்யூ, நம்ம ப்ரிவ்யூ இங்கே பார்த்துக்கலாம். கீழே பாருங்கள் டைம் லைன். ஸோ இதில் தான் நம்ம வீடியோஸ் ஆடியோஸ் எல்லாமே போட்டு எடிட் பண்ண போகிறோம், பிக்சர்ஸ் எல்லாமே போட்டு. சரிங்களா? இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி ப்ராஜெக்ட்குள்ளே ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு 3 மெத்தட் இருக்குங்க. பாருங்கள், ஒரு ப்ளஸ் நீங்கள் எந்த ஃபைல் சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இல்லைனா வந்துட்டு இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள், இம்போர்ட் ஃபைல்ஸ் வரும், கிளிக் பண்ணிக்கலாம். இன்னொரு ஈஸி மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் வாங்க. இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உள்ளே வேணும், அதாவது ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்க்குள்ளே வேணும்னா பாருங்கள் ஈஸியாக வந்துட்டு இப்படி ட்ராக் பண்ணி போட்டோன்னா வந்துட்டு உள்ளே வந்துடும். சரிங்களா? எந்த ஃபைல் வேணுமோ அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த டைம் லைன் பற்றி இங்கே இருக்கிற ஐகான்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ப்ளஸ் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணால் ஆடு ட்ராக் ஆயிரும். நம்ம ஏற்கனவே ட்ராக்ஸ் நிறையா இருக்குது. இப்போ வேணும்னா நம்ம வந்துட்டு ட்ராக் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்துட்டு ஸ்னாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா வந்துட்டு பாருங்கள், நான் சும்மா வந்துட்டு இதை இப்படி போடுறேன். ஸ்னாப்பிங் எனேபிள் ஆகிருந்துச்சுன்னா வந்துட்டு ஈஸியாக நம்மளுக்கு மூவ் ஆகும். சரிங்களா? வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு இதுக்கு அடுத்தது இது அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள் சிசர், இது எதுக்குன்னா வந்துட்டு நம்ம எந்த இடத்துல வேணுமோ கட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே வேணுமோ கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள் மார்க்கர், இது எதுக்குன்னா வந்துட்டு நம்ம எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கர் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் மாதிரி வந்துடுங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள் ஆட் மார்க்கர் அப்படின்னா அந்த இடத்துல ப்ளூ கலர் மாதிரி வந்துடும். இப்போ மார்க்கருக்கு போகும், நெக்ஸ்ட் மார்க்கர்னால் அந்த இடத்துக்கு போகும். ஸோ சரிங்களா, அந்த இடத்துக்கு மூவ் ஆகும். இப்போ பாருங்கள் நம்ம ஜூம் இன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு வீடியோ போட்டுட்டு அதில் எல்லாம் எடிட் பண்ணலாம். இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஒரு வீடியோ மட்டும் வச்சுட்டு இதில் நான் எடிட் பண்ணுறது பார்க்கலாம். பாருங்கள், இதை நம்ம ரன் பண்ணுறோன்னா இங்கே ப்ரிவ்யூ வரும், பார்த்துக்கலாம். ஹாய், வெல்கம், இன்றைக்கி வாங்க ஓப்பன்ஷாட். பாருங்கள், இதில் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல மட்டும் நான் கட் பண்ணால் வந்துட்டு சிசரை யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். திருப்பி அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது போய்டும், கசர் வந்துடும். பார்த்திங்கன்னா இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? நம்ம அன்டூ பண்ணணுன்னா பாருங்கள், எடிட்டில் போய்ட்டு அன்டூ பண்ணுங்கள். கண்ட்ரோல் இசட் தான் அதுக்கு வந்துட்டு நம்ம கீ யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்துட்டு எல்லா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸும் இதில் தெரிஞ்சுக்கணுன்னா வந்துட்டு எடிட் ப்ரிஃபரன்ஸில் வந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பாருங்கள், அன்டூ ஆயிடுச்சு. எடிட்டில் போய்ட்டு ப்ரிஃபரன்ஸில் பாருங்கள் கீபோர்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் எல்லா ஷார்ட்கட்ஸும் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்துட்டு நான் இதை ரன் பண்ணுறேன். சரிங்களா? இதில் பாருங்கள் நம்ம ரைட் கிளிக் பண்ணி இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ ஒவ்வொன்றா பாருங்கள், ஃபேடு, நம்ம ஃபேடுங்கிறது கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எந்த இடத்துல வேணுமோ ஸ்டார்டிங்கில் எண்டில் அந்த மாதிரி என்டையர் கிளிப்பு அது மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்டில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நான் ஒரு பண்ணுறேன், ஃபேடின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது இப்போ நான் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பாருங்கள், பார்த்தீங்களா? அந்த ஃபேடின் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அது வேண்டானாலும் நோ ஃபேட் கொடுத்துருங்க, அது போயிடும். சரிங்களா? அனிமேஷன் நம்ம பண்ணிக்கலாங்க.
எந்த இடத்துல வேணால் ஸ்டார்ட்டு எண்டிங்கா இல்லை என்டையர் கிளிப்பான்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நம்ம எண்டில் வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவோம். எட்ஜ் டு சென்டர்னு கொடுக்குறேன், அதில் ஆப்ஷன் கொடுத்துறேன். இப்போ பாருங்கள், நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, அந்த அனிமேஷன் நம்மளுக்கு ஆட் ஆகிடுச்சு. அதை நம்ம சேஞ்சும் பண்ணிக்கலாம், நோ அனிமேஷன் எடுத்துகிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரொட்டேட், அதாவது ரொட்டேட் பண்ணுறது. சரிங்களா, பாருங்கள், நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ வேணால். அடுத்தது வந்துட்டு லேஅவுட்டுங்க, அதாவது அந்த லேஅவுட்டை ரீசெட் பண்ணுங்க. பாருங்கள் 1/4 சைஸு. நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுக்குறேன். பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் இருக்குது. ஸோ அது பேக்ரவுண்ட்னால சரியாக தெரியல. பாருங்கள், இன்னொரு வீடியோ நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பாருங்கள், இங்கே மட்டும் வந்துருக்குங்களா, புரியுதுங்களா? பாருங்கள், சென்டர்னால் சென்டர் மட்டும் வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போங்க. டைம், அதாவதுட்டு நம்ம டைம் வந்துட்டு எந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக வேணால் வச்சுக்கலாம், ஸ்லோவாக வச்சுக்கலாம், ஃப்ரீஸ் கூட பண்ணலாங்க. ஃப்ரீஸ் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு இருக்கணும் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணலாம். பாருங்கள், நான் எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்குறேன். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணலாம். பாருங்கள், அப்படியே வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணி ஜூம் பண்ணலாம். பாருங்கள், ஆடியோ வருது, வீடியோ வருது. இது வந்துட்டு நம்ம செப்பரேட் ஆடியோ, இந்த கிளிப்பில் மட்டும்னா ஆடியோ செப்பரேட் ஆகிடுச்சு. பாருங்கள், கீழே வந்துட்டு அது ஆடியோவாக நம்மளுக்கு செப்பரேட் பண்ணி தந்துடும். சரிங்களா, இப்போ நான் இதை வந்து மூவ் பண்ணி காமிக்கிறேன். மூவ் பண்ணிட்டேன். இப்போ ப்ளே பண்ணுங்க. இந்த இடத்துல ஆடியோ வரல, பார்த்தீங்களா? நம்ம வந்துட்டு செப்பரேட் கொடுத்திங்கன்னா அதுவே வந்துட்டு நம்ம செப்பரேட் பண்ணி இந்த மாதிரி தந்துடும் தனியாக. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், ஸ்லைஸ். அதாவது ஸ்லைஸ்னால் வந்துட்டு நம்ம அதை கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், கீப் லெஃப்ட் சைடு மட்டுமா ரைட் சைடு மட்டுமான்னு கேட்குறேன். லெஃப்ட் சைடு மட்டும் கொடுத்தனா பாருங்கள், இந்த கசருக்கு இருக்கிற லெஃப்ட் சைடு மட்டும் வச்சுச்சு, இந்த சைடு இருக்கிறத கட் பண்ணிக்கிச்சு. சரிங்களா, அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதில் நம்ம அக்யூரேட்டாக கட் பண்ணோன்னா வந்துட்டு இந்த இடம் மட்டும் வேணான்னா வந்துட்டு இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, பாருங்கள், அடுத்தது ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்க்கலாங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் ஐக்கான் வந்துடுங்க. இதை வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணலாம், அந்த சைஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம், வேறு இடத்துலையும் வச்சுக்கலாம். சரிங்களா, பாருங்கள், டிஸ்பிளே, அதாவது நம்ம தம்ப்நெயிலாக வேணுமா வேவ்ஃபார்மாக வேணுமான்னு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போகலாம். இதில் போய் நம்ம வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்துட்டு இதெல்லாம் மாற்றிருக்கோம். பார்த்தீங்களா, இது தெரியுதுங்களா? பாருங்கள், இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. சைடில் பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் நம்மளுக்கு தெரியுது. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வேல்யூஸும் இங்கே நம்ம கொடுக்கலாம் மேனுவலாக. பாருங்கள், எக்ஸ் ஸ்கேல் ஒய் ஸ்கேல் இருக்குது. ஸோ இதுவே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம டைம் இது எல்லாமே இதுலேயும் தரலாம். ட்ராக் இது எத்தனாவது ட்ராக்கில் இருக்குது, வால்யூம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். இதிலே நம்ம ரொட்டேஷனும் இருக்குது. இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ எப்படி வேணுமோ அப்படி நம்ம இதில் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி செஷன் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் ட்ரான்சாக்ஷன்ஸ் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.